அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1237. தலைப்பு: அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 16. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இறை தூதரும் இறுதி தூதருமான அகிலத்தோருக்கெல்லாம் அருக்குடையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் எண்ணற்ற இறை தூதர்களை பூமியின் பல பகுதிகளிலும் கால சூழல்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தார். அந்தந்த சமுதாயத்திலிருந்தே அந்தந்த சமுதாயம் பேசக்கூடிய மொழியிலேயே இறை தூதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் சுகம் அனுபவிக்கலாம், ஆனால் மறுமையில் நிரந்தரமான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும், அல்லாஹுக்கு வழிபட்டு அவனுடைய நேரான வழியில் நடப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி கூறுபவர்களாகவுமே இறை தூதர்கள் அனைவரும் வந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய நோக்கத்தை இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார்கள். இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவஃபிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா. இறை தூதரே, நிச்சயமாக நாம் உங்களை நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கை குறித்து சான்று பகர்பவராகவும், அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பவராகவும், பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியிருக்கிறோம். எனினும் இந்த திருக்குரான் 48வது அத்தியாயம் 8வது வசனத்தையே தௌராத் வேதத்தில் பின்வருமாறு அல்லாஹ் கூறியிருந்தான். இறை தூதரை, நிச்சயமாக நாம் உங்களை சான்று பகர்பவராகவும், நற்செய்தி அறிவிப்பவராகவும், எச்சரிக்கை செய்பவராகவும், எழுத வாசிக்க தெரியாத பாமரர்களின் பாதுகாவலராகவும் நாம் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் என் அடியாரும் என் தூதரும் ஆவீர். தம் காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பவர் முத்தவக்கில் என்று உங்களுக்கு நான் பெயரிட்டுள்ளேன் என அவரிடம் கூறுவோம். என் தூதரான அவர் கடின சித்தமுடையவராகவோ முரட்டுத்தனம் கொண்டவராகவோ கடை வீதியில் கூச்சலிட்டு சச்சரவு செய்பவராகவோ இருக்க மாட்டார். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமையினால் தீர்வு காண மாட்டார். மாறாக மன்னித்து விட்டு விடுவார். வளைந்த சமுதாயத்தை அவர் மூலம் நிமிர்த்தும் வரை அல்லாஹ் அவரின் உயிரை கைப்பற்ற மாட்டான். மக்கள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுவார்கள். ஓரிரை கோட்பாடான அதன் மூலம் அவர் குருட்டு கண்களையும் செவிட்டு காதுகளையும் திரையிடப்பட்ட உள்ளங்களையும் திறப்பார். இச்செய்தி சஹீஹுல் புகாரியில் 4838வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆன் நெடியிலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான், ஆர்வமூட்டி நற்செய்தி அறிவிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் மனைவியுடன் ஒரு ஆண் தவறான உறவு கொண்ட நிலையில் இருக்க கண்டால் வாளின் முனையாலேயே அவனை நான் வெட்டுவேன் என்று சொல்ல, இச்செய்தி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. அப்போது அவர்கள், சஅத் அவர்களின் ரோசத்தை கண்டு நீங்கள் வியக்கிறீர்களா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவரை விட அதிக ரோசம் உள்ளவன். அல்லாஹ் அதைவிட அதிக ரோசம் உள்ளவன். அல்லாஹ் தன் ரோசத்தின் காரணத்தால் தான் வெளிப்படையான மற்றும் மறைவான மானக்கேடான செயல்கள், ஆபாசங்கள் அனைத்தையும் தடை செய்து விட்டான். திருந்துவதற்கு வாய்ப்பளித்து விட்டு பிடிப்பதை மிகவும் விரும்புகிறவர் அல்லாஹுவை விட வேறெவரும் இல்லை. எனவேதான் நற்செய்தி சொல்பவர்களையும்
எச்சரிக்கை செய்பவர்களையும், எனவேதான் நற்செய்தி சொல்பவர்களையும் எச்சரிக்கை செய்பவர்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அல்லாஹுவை விட மிகவும் புகழை விரும்புவர் வேறெவரும் இல்லை. எனவேதான் அல்லாஹ் சொர்க்கத்தை அளிப்பதாக வாக்களித்துள்ளான் என்று சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த ரோசமான செய்திக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள். இச்செய்தி சஹீஹுல் புகாரியில் 7416வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கடுமையான ஒப்பந்தத்தில் வந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்கிறாள் என்றால், அவனுடைய படுக்கையில் அடுத்தவனை அனுமதிக்கிறாள் என்றால், அந்த கணவனுக்கு எவ்வாறு ரோசம் ஏற்படுமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் படைத்திருக்க, அல்லாஹ் அங்க அவயங்களை பொறுத்து இருக்க, அல்லாஹ் வாழ்வாதாரம் வழங்கி இருக்க, அல்லாஹவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவைகள் எனக்கு வழங்குகிறது, அல்லாஹ் அல்லாதவர்கள் எனக்கு வழங்குகிறார்கள் என்றால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் எந்த அளவுக்கு ரோசம் வரும், கோபம் வரும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.